எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் சட்னி. இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் 10 சின்ன வெங்காயம், அப்புறம் 20 பெரிய பூண்டு இருக்கு இல்லையா, பெரிய பல் பூண்டு, அது ரசப்பூண்டு போட்டுறாதீங்க, அது நல்லா இருக்காது. பெரிய பல் பூண்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் 4 வரமிளகா. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட 2 வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஏன் காரம் அதிகமாக நான் சேர்க்கலைன்னா, காரம் சேர்த்துட்டோம்னா அது கார சட்னி ஆயிரும். ஸோ இதில் நம்ம காரம் கம்மியாக சேர்த்தா தான் அந்த பூண்டோட ஃப்ளேவர் நமக்கு வரும். இது கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ பாருங்கள், இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போது சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம், லைட்டாக ஊற்றினா போதும். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினா போதும் தண்ணி. பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு, அதாவது 1/4 கப்பு, 4 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறையா இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் 1 நாள் 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். அதில் கடுகு, உளுந்து போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயப்பொடி 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றிடலாம். இப்போ அந்த எண்ணெயோட இந்த சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 40-50 செகண்ட் போதும். வச்சிங்கனாலே இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருந்தது. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.